Jumbo Mama Kids TV. இறைவா உன்னை வணங்கிடுவேன், இன்றும் என்றும் போற்றிடுவேன். அம்மா அப்பா நலம் காக்க அன்பாய் உன்னை வேண்டிடுவேன். நலமும் புகழும் நான் பெறவே நாளும் உன்னை பணிந்திடுவேன். Welcome to Jumbo Mama Kids TV. காலையிலே எழுந்திரு, கடவுளை வணங்கிடு, காலை கடனை முடித்திடு, கையில் புத்தகம் எடுத்திடு, கல்வி சாலை சென்றிடு, கருத்தாய் பாடம் படித்திடு. Welcome to Jumbo Mama Kids TV. கிழிந்த சின்ன காகிதம் கிடக்கு இங்கே தரையிலே, கிட்டு நீயும் எடுப்பாய் எட்டி உள்ள கூடையில், கிட்ட வந்து போடுவாய் சுத்தம் நீயும் காப்பாய். Welcome to Jumbo Mama Kids TV. தோசை அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்ட பூசை. Welcome to Jumbo Mama Kids TV. ஒரு காட்டுக்குள்ள முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்துட்டே இருந்தது. அந்த முயல்கள் பச்சை பசேல்னு இருந்த அந்த காட்டுல என்னென்ன உணவுகள் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தது. திடீர்னு கோடை காலம் வந்துருச்சு. கோடைக்கால வெப்பம் அதிகமா இருந்ததால பச்சை பசேல்னு இருந்த புற்கள் எல்லாமே கருகி பாலைவனம் மாதிரி ஆகிடுச்சு. இந்த முயல்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த சாப்பாடுமே கிடைக்கல. அங்க வேட்டை நாய்கள் வேற இருந்தது. அந்த நாய்கள் அங்கங்க பதுங்கி இருந்து இந்த முயல்களை வேட்டையாட காத்து கொண்டிருந்தன. அந்த வேட்டை நாய்களை பார்த்து முயல்கள் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வெளியவும் வர முடியாம சாப்பிடவும் முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்தது. எவ்வளவு நாள் தான் இப்படி பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது? நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு எல்லா முயல்களும் கூடி பேச ஆரம்பித்தன. அப்போ ஒரு முயல் சொல்லுச்சு, கடவுள் நம்மை பலவீனமா படைச்சிட்டாரு. எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு அந்த விலங்குகளுக்கு உடல் பலம் இருக்குது. ஆனா நாம என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஏன் இவ்வளோ பலவீனமா இருக்கிறோம்? கடவுள் ஏன் நம்மளை இப்படி படைச்சிட்டாரு? இப்படி குறை சொல்லிட்டே இருந்தது. அப்போ மற்றொரு முயல் சொல்லிச்சு, என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. பசியாலையும் இந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்தும் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி வாழ்றதை விட சாகிறதே மேல். நான் ஏதாவது ஒரு நதியில போய் விழுந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பக்கத்துல இருந்த மற்றொரு முயல் சொன்னது, நாம எது செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செய்யணும். வாழ்ந்தா ஒன்னாவே வாழ்வோம், இல்லனா எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே நதியில விழுந்து செத்து போவோம் என்று சொல்லி அந்த நதியை நோக்கி எல்லா முயல்களும் புறப்பட்டு போக ஆரம்பிச்சது. அந்த முயல்கள் எல்லாம் நதி கரையை போய் அடைந்த உடனே அங்க நிறைய தவளைகள் நதி கரையில இருந்தன. இந்த தவளைகள் எல்லாம் முயல்கள் கூட்டமா வர்றத பார்த்த உடனே பயத்தில் ஒன்றன் பின் ஒன்றா அந்த நதியில குதிக்க ஆரம்பித்தன. இதை பார்த்த உடனே முயல் கூட்டத்துக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா இது, இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம தான் இந்த உலகத்திலே ரொம்ப பலவீனமானவர்கள்னு நினைச்சோம். நாம தான் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிறோன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கும் சில உயிர்கள் இங்க இருக்கத்தானே செய்து. இந்த தவளைகளுக்கு நம்மளை பார்த்தா பயமா இருக்கு போல என தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தன. அப்போ ஒரு முயல் நிமிர்ந்து நின்று தன்னம்பிக்கையோட மற்ற முயல்களை பார்த்து சொல்லிச்சு, பாருங்க, நாம தான் பலவீனமானவர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்.
ஆனா நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய உயிரினங்களும் இந்த பூமியில இருக்கத்தான் செய்யுது. நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நதியில விழுந்து வாழ்வை முடிச்சுக்கிறத விட என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதே மேல் என்று சொல்லிக்கொண்டு உணவு தேடி வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. அந்த முயலை தொடர்ந்து எல்லா முயல்களும் தன்னம்பிக்கையோட வேறு ஒரு இடத்துக்கு உணவு தேடி சென்றன. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளணும். எப்பொழுதும் தவறான முடிவு எடுக்கவே கூடாது. ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் டெய்லி ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்குள்ள போய் விறகுகளை வெட்டி அதை ஊர் மக்கள் கிட்ட விற்று பிழைப்பு நடத்திட்டே இருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல விறகு வெட்டிட்டே இருந்தான். அப்போ ரொம்ப களைப்பா இருந்தது. அங்கிருந்து ஒரு மர நிழல்ல படுத்துட்டான். ஆனா அந்த மரம் நினைப்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திர மரம். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. தென்றல் காற்று சில்லுன்னு வீசிச்சு. அது ரொம்ப சொகமா இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பஞ்சு மெத்தை மட்டும் இங்க இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள நினைச்சான். என்ன ஆச்சரியம், அடுத்த கணம் அவன் பக்கத்துல ஒரு கட்டிலும் அதுல பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்துருச்சு. விறகு வெட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அதுல ஏறி படுத்துக்கிட்டான். விறகு வெட்டிக்கு ஒண்ணுமே புரியல. மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்குறான், ஆச்சரியப்படுறான். ஆனா இவ்ளோ சுகங்கள் இருந்தாலும் வயிற்றுக்கு உணவில்லாம பட்டினியா இருக்கிறோமே, இப்போ மட்டும் அறுசுவை உணவு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். மறு கணமே தங்க தட்டில் அறுசுவை உணவு அவனுக்கு வந்துருச்சு. பல வகையான உணவுகள் வந்தன. விறகு வெட்டி எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்றான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு, படுத்துட்டான். திடீர்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது அவனுக்கு. காட்டுல நாம தனியா இருக்கிறோமே, இப்போ மட்டும் ஒரு சிங்கம் என் முன்னாடி வந்து என்னைய அடிச்சு கொன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த கணம் அவன் முன்னால் ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்று போட்டது. நம் எண்ணப்படிதான் நம்ம வாழ்க்கையும் அமையும். உயர்ந்தவற்றை நல்லவற்றை எப்பொழுதும் எண்ணினால் வாழ்க்கையும் நல்லதா இருக்கும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம்ம வாழ்க்கையும் துன்பம் நிறைந்ததா தான் இருக்கும். Welcome to Jumbo Mama Kids TV. இதோ பாருங்க குழந்தைகளே, நம்ம ஊரின் தங்க கட்டி செல்ல குட்டி ஜம்போ மாமா வர்றாரு. ஊரே திருவிழா கோலமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல திருவிழா வரப்போகுது. ஊரே இருக்குது திருவிழா கோலமா. ஐயோ, நம்ம ட்ரம் காணோம். ட்ரம் இல்லாம திருவிழா எப்படி நடக்கும்? யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா? ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? ட்ரம் தொலைஞ்சு போச்சு ஜம்போ மாமா. ஜம்போ மாமா யோசிக்கிறார், எப்படி அந்த ட்ரம்மை கண்டுபிடிக்க. கவலைப்படாதீங்க குழந்தைகளா, நான் அந்த ட்ரம்மை தேடி கொண்டு வரேன். நீங்க சந்தோஷமா மத்த வேலைகளை பாருங்க. ரொம்ப நன்றி ஜம்போ மாமா. ட்ரம் எங்கே போயிருக்கும்? யார் எடுத்துட்டு போயிருப்பா? ஜம்போ மாமா யோசிக்கிறார். கிளியே கிளியே ட்ரம் எங்கன்னு தெரியுமா? காடு பக்கம் போங்க, மரங்கள் நிறைய இருக்கும், ஓடை ஒன்று ஓடும், அந்த காடு பக்கம் போங்க. தவளை தம்பிக்கிட்ட கேட்டு பாப்போமா? அதுதான் காடு முழுக்க சுத்துது. தவளை குட்டியே என் செல்லமே, நீ எங்காவது ஜம்மை பார்த்தியா? தவளை தம்பிக்கும் தெரியல. நான் இங்கே பார்க்கலை, ஆறு பக்கம் பாருங்க. அணில் கிட்ட கேட்டு பார்ப்போமா? அணிலே அணிலே நீ
ட்ரம்மை பார்த்தாயா? அங்கே நானல் பக்கம் பார்த்தேனே, நீங்களும் சென்று பாருங்கள். அட கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே இருக்கு பாருங்க ட்ரம். ஆஹா, ட்ரம் கிடைச்சிடுச்சு. இனி திருவிழாவை சிறப்பா கொண்டாடலாம். நீங்களும் வாங்க திருவிழாவுக்கு. கிடைச்சது ட்ரம் தான், இனி எப்போதும் கொண்டாட்டம் தான். ஊர் மக்கள் மகிழ்ச்சிதான், சிரிப்பு சத்தம் நிறையத்தான். திருவிழாவும் சூப்பர் தானே, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் தானே. வந்தம். Welcome to Jumbo Mama Kids TV. ஜம்போ மாமா வருகிறார், அனைவருக்கும் உதவுகிறார். காடு முழுவதும் அன்பை மட்டும் விதைக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச காடு இது. வாங்க ஜம்போ மாமா, நம்ம எல்லாரும் விளையாடலாம். சில வருடங்களுக்கு பிறகு குப்பைகள் ஆற்றில் கொட்டப்படுவதால் காட்டின் சூழலியல் கெடுகிறது. ஜம்போ மாமா, இந்த காட்டுல தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆத்துல தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன எப்போதும் வற்றாத இந்த காட்டாறு இப்படி ஆயிருச்சு? மரங்க இல்லைன்னா மழை இனி வராது கண்ணா. உயிர் வாழ்வதே கஷ்டமாயிடும். இந்த காட்டுல நம்ம தேவைக்கு எல்லாமே இருக்கு. நாம பேராசப்பட்டோம்னா இங்க யாருக்கும் எதுவுமே மிஞ்சாது. இது நம்ம காடு, நாம காப்போம். மரம் நடுங்க, மழை வரும். மழை வந்தால் காடு வாழும், காடு வாழ்ந்தால் நாமும் வாழலாம். பிளாஸ்டிக் இங்க போடக்கூடாதுல. அதுதான் சரி. குப்பைகளை, அதுவும் குறிப்பா மக்காத பிளாஸ்டிக் குப்பைகளை இங்கே போடவே கூடாது. அதற்கான டஸ்ட்பின்ல தான் போடணும். காடு தன் இயல்புக்கு திரும்புகிறது. அடடா, காடு மீண்டும் அழகா மாறிடுச்சு. அது மகிழ்ச்சியா சிரிக்குது. நாங்கள் மரங்களை காப்போம், தண்ணியை வீணாக்க மாட்டோம், பூமியை நேசிப்போம்.